நமக்கு பிரச்சனை வாழ்க்கையில் பாருங்க. நம்ம நட்பை கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்ம இன்டர்நெட் யூசேஜை கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்ம பண ஹேண்டிலிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்ம ஈட்டிங் ஹேபிட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்ம அந்த ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. we are not able to control most of the things in our life, and that's the biggest problem. வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா விஷயத்திலும் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறாருன்னா ஒவ்வொரு செகண்டும் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு growth வச்சிருக்கிறாரு. நம்ம கண்ட்ரோல் இல்லாதனால நம்ம அவுட் ஆஃப் ட்ராக் போயிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம இயேசுவோட வார்த்தையோட அலைன் ஆகிட்டோம்னா, நம்மளோட விஷனும் மிஷனும் சரியாக புரிஞ்சிச்சு செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோன்னா, எதிரி நமக்கு தீமை பண்ணாலும் கர்த்தர் அதை நமக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறார். அதை நம்ம லைஃப்பில் ஒரு நன்மையான காரியத்துக்கு திட்டமாக வச்சிருக்கிறாரு. பிகாஸ் he is in control. ஒரு மனுஷன் ஒருத்தன் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்காக அவன் வேகமாக நடந்து போயிட்டே இருக்கிறான். பயங்கர வெயில், கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டுருக்கிறான். அவன் காலில் செருப்பும் இல்லை. இந்த வெயிலில் அந்த ரோட்டை அவ்வளோ சூடாக இருக்குது. அதில் ரொம்ப வேதனையோடு வேகமாக நடந்து போயிட்டுருக்கிறான். அப்போ அந்த பக்கமாக ஒருத்தர் குதிரையில் வராரு. ரொம்ப இறக்கம் உள்ளவர், நம்ம பலரை போல். அவர் கையில் ஒரு குடம் இருக்குது. அவர் நல்லா ஒரு ஃபாரின் ஷூஸ் போட்டிருக்கிறாரு. குதிரையில் வேகமாக அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. அப்போ இந்த மனுஷன் அந்த வெயிலில் கஷ்டப்பட்டு ரோட்டில் நடந்து போகிறத பார்த்து இவர் கொஞ்சம் இறக்கம் கொண்டு அவனை பார்த்து கேட்குறான், என்னப்பா இப்படி போறியா நீ அப்படின்னு சொல்லும்போது, இந்த மனுஷன் அவரை பார்த்து கேட்குறான், ஐயா நீங்களாவது நின்னீங்களே, ரொம்ப வெயிலாக இருக்குது, நீங்கள் குதிரையில் தானே போகிறீங்க, உங்கள் கொடையை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சரிப்பா கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கொடையை எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டாரு. He gave his umbrella to this person who was walking in the hot sun. ஸோ அவன் கொடையை வாங்கினோன்னு சந்தோஷமாக அந்த கொடையை வச்சுட்டு திரும்பி அவர் பார்த்து, ஐயா நீங்கள் குதிரையில் தானே போகிறீங்க, நான் நடந்து போகிறேன், உங்கள் செருப்பும் கொஞ்சம் கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே திஸ் ஃபெலோ, இவருக்கு ரொம்ப மனசு இறக்கமாயிடுச்சு. ஃபெல் ஸோ சாரி ஃபார் திஸ் பர்சன். உடனே என்ன பண்ணார், அவரோட செருப்பும் கழட்டி அவன்கிட்ட கொடுத்துட்டார். இப்போ அவன் கையில் இவரோட கொடை, இவரோட செருப்பு இருக்குது. அவன் கொஞ்ச நேரம் பொறுத்து இவரை பார்த்து கேட்குறான், ஐயா நீங்கள் தான் இப்போது கொடையும் இல்லாமல் செருப்பும் இல்லாமல் இருக்கிறீங்க, பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்படி நீங்கள் ரொம்ப ஏழ்மை கோலத்தோட இந்த குதிரையில், காஸ்ட்லியான குதிரையில் போகிறத பார்த்தா அது செட் ஆகலை, ஆனால் அந்த குதிரை எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டான். அவரும் ரொம்ப யோசித்தார். ஆமாம் கரெக்டு தான், நம்ம இப்படி செருப்பும் இல்லாமல் குடம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறோம், இவ்வளோ காஸ்ட்லி குதிரையில் போய் என்ன பண்ண போகிறோம், அவன் கையில் தான் நல்ல அழகான குடம் இருக்குது, நல்ல ஷூ இருக்குது, இந்த குதிரை அவனுக்கு தான் கரெக்டுன்னு சொல்லி இந்த குதிரையும் கொடுத்துட்டாரு. இப்போ இவர் அவனை மாதிரி நடந்து போயிட்டுருக்காரு. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி நீங்களும் போதும் என்ற மனம் இல்லாமல் கர்த்தர் கொடுக்க கொடுக்க எனக்கு பத்தாதுன்னு நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளணும் ஆசைப்பட்றேன். நீங்கள் பத்தாதுன்னு கேட்குறது வெறும் சபையில் வார்த்தையாக மட்டும்தான் இருக்கட்டும், பார்த்துக்கோங்க. வெளியே போயிட்டு இதை ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த காலை நேரத்தில் கூட இந்த மிஷன் சீரீஸில் கர்த்தர் அற்புதமாக பல விஷயங்களை நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். we started this about 14 weeks முன்னாடி. இன்னைக்கு 15th வீக்கில் இருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா. இந்த 15th வீக் வரும்பொழுது திரும்பி பார்க்கும்பொழுது இந்த மிஷன் சீரீஸில் what did we start actually, where did we start from and what was our intention என்று சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தர் பியூட்டிஃபுல்லாக நம்ம கற்றுக் கொடுத்த சில காரியங்களை வேகமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஆசைப்படுறேன். ஃபஸ்ட்டு, God taught us about the vision. கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற விஷனை நம்மக்கிட்ட பேசினார். God spoke about his vision for us. எரேமியா 1:5 மூலமாக கர்த்தர் இந்த தரிசனத்தை, கர்த்தரோட தரிசனத்தை நம்ம இடத்துல பேசினார். அதாவது எப்படின்னா, தன் தாயின் வயிற்றில் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் கர்த்தரோட மனசில் உருவாகி இருக்கிறோம். we have been conceived in his mind. ஸோ கர்த்தர் எதற்காக நம்ம யோசித்தாரோ அதற்கு ஏற்ற ஒரு பர்சனை ஏற்ற தகுதிகளோட தாளந்துகளோட இந்த பூமியில் உருவாக்கி இருக்கிறாரு. இஸ் brought us inside. அதான் நம்ம பார்த்தோம், அதான் விஷன்.
ஸோ இப்போ அந்த விஷனை நம்ம நிறைவேற்ற வேண்டும் என்றால் அந்த விஷனை தெரிந்து கொண்டு அதை டு எக்ஸிக்யூட்டட் நம்ம சில மிஷன்களை செயல்படுத்த வேண்டும். கரெக்டா? வி அண்டர்ஸ்டாண்ட் தட், ரைட்? ஸோ அப்போ தான் அந்த விஷனை நம்ம நிறைவேற்ற முடியும். ஸோ அதுதான் நம்ம ஒவ்வொரு வாரமும் அந்த மிஷனை குறித்தும் மிஷன் மூலமாக என்ன செய்ய முடியும், அதற்கான தடைகள், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது என்று சொல்லி கற்றுக்கொண்டு அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கெல்லாம் என்னுடைய விஷன், கர்த்தர் வைத்திருக்கிற விஷன் 2030 100 சர்ச்சஸ் என்பதை உங்களுக்கு இங்கே ஐ ஷோட் இட் டு யூ. ஏன்னா ஐ வாண்டட் டு இன்ஸ்பயர் யூ அண்ட் இது சாத்தியம் என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக கர்த்தர் கொடுத்திருக்க தரிசனம் எவ்வளவு நம்ம வாழ்க்கையில் நடக்க கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக ஐ ஷோகேஸ்ட் இட் டு யூ. அண்ட் அதற்கான மிஷன் என்னவென்றும் நான் சொன்னேன். அதுக்கு நான் போகணுன்னா ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். நான் இதை பற்றி உங்களுக்கு சொன்ன அவசியம் இல்லை. ஆல் ஆஃப் யூ நோ, என்ன நிறைய ரொம்ப வருஷங்களாக பார்த்துட்டு இருக்கவங்க தெரியும் கர்த்தர் எப்படியாக இந்த மிஷனை நான் எடுத்த பிறகு என்னுடைய ஹெல்த்தை கர்த்தர், என்னோடய ஃபிட்னஸை கர்த்தர் எவ்வளோவாக மாற்றியிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இட்ஸ் நாட் ஃபார் எனி பர்சன்ஸ் இண்டிவிஜுவல். இதில் கர்த்தரால் முடியும் என்பதை உங்களுக்கு சொல்கிறது. ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் திங்ஸ் சொல்கிறாங்க, சயின்ஸ்லேயும் சரி ரிசர்ச்சர்ஸும் சொல்கிற காரியம் என்னென்னா, எந்த விஷயத்தை நம்மளால் மாற்றுறது ரொம்ப கஷ்டம்னா நம்மளுடைய சரீரத்தை, அதுவும் குறிப்பாக when you are ஓவர் வெயிட் போட்டால் குறைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. வெரி டிஃபிகல்ட், மோஸ்ட் டிஃபிகல்ட். அது எனக்கு தெரியும். 107 kgs ஆரம்பித்த என்னுடைய இந்த ஜேர்னி இன்னைக்கு 85 வரைக்கும் குறைக்க கர்த்தர் உதவி செஞ்சுருக்கேன். அண்ட் தட் டு இன் அ மோஸ்ட் ஃபிட்னஸ் ஓரியன்ட் மேனர். இது கர்த்தர் எனக்கு வச்சுருக்க தரிசனத்தில் நான் அலைன் ஆகி அதுக்காக நான் மிஷனாக எடுத்தனால இதை என்னால் செய்ய முடியுது. அது ஈஸியாக நடக்காது. ஆனால் அது நடக்கிறனால நடக்காது. மிஷன்றது கஷ்டம். அதுக்கு சாக்ரிஃபைஸ் வேணும், அதுக்கு டிசிப்ளின் வேணும், அதுக்கு வேத வசனங்கள் அதை குறித்து என்ன சொல்லியிருக்குன்ற தெளிவு வேணும். இது எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து செய்யணும். ஸோ இப்படியாக ஒவ்வொரு ஏரியாவில் ஃபிட்னஸ்ஸு, ஃபினான்ஷியல்ஸ், ஃபினிஷ் என்று சொல்லி ஒவ்வொரு மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் வைத்து அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், பண்ணுவேன், தொடர்ந்து பண்ணுவேன். ஐ வாண்ட் டு டெல் யூ தட். ஆனால் நிறைய இடத்துல நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதில்ல, இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறோம். அதுதான் பிரச்சனை மிஷனில். பட் யூ ஹேவ் டு பி கன்சிஸ்டன்ட், யூ ஹேவ் டு கீப் ஆன் டூயிங் இட். ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டா அது விடக்கூடாது, என்ன சொல் வந்தாலும் விடக்கூடாது. ஆனால் நிறைய நேரத்தில் நான் பார்க்குறேன், நம்ம பலர் கர்த்தர் எதற்காக நம்மை உருவாக்கினார் என்பதை ஃபஸ்ட்டு தெரிந்துக்கல. அப்படி தெரிஞ்சாலும் அதை எப்படி செயல்படுத்துறது என்பது அந்த மிஷனில் இறங்கிறதுக்கு சோம்பேறித்தானோ. அப்படி இறங்கிட்டாலும் அதை முழு மூச்சாக செய்ய முடியல, கன்சிஸ்டன்சி இல்லை. இன்னொரு விஷயமும் இருக்கிறத பார்க்குறேன். அந்த இன்னொரு விஷயத்தை இங்கே உங்களுக்கு புரிய வைக்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க, இந்த மிஷனில் எனக்கு உறுதுணையாக, இந்த மிஷனில் எனக்கு பார்ட்னராக இருந்த டானியை முன்னாடி கூப்பிட்றேன். வாங்க டானி, பார்ட்னராக இருந்தால் ஒத்துக்கிறீங்களா? இந்த மிஷனில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நம்மளுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணார்ல. இன்றைக்கி டானிக்கு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்க போகிறேன். என்ன ஆக்டிவிட்டினா, டானிக்கு என்ன ஆக்டிவிட்டி கொடுக்கலாம்? ஒரு சிறப்பான ஆக்டிவிட்டி கொடுக்க போகிறேன். அதுக்கு உங்களோட உதவி தேவை. எத்தனை பேர் கையில் டைமர் வாட்ச் வச்சுருக்கிறீங்க? அதாவது வாட்சில் டைமர் செட் பண்ணக்கூடியது, எத்தனை செகண்ட்ஸ். இந்த ரன்னிங் ரேஸில் நிறைய பேர் ஓடுவீங்களே, அத்லெட்டிக்ஸில் நிறைய பேர் இருக்கிறீங்களே, அப்போல்லாம் பயன்படுத்துவீங்களே, அந்த டைமர் வாட்ச் எத்தனை பேர் வச்சுருக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் கை தூக்கணும், வாலண்டியர் பண்ணுங்கள். பிரதீஷ் இருக்கீங்களா? ஃபோன் பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோன் தான் நமக்கு எல்லாமே. இப்போது அதில் வச்சுருக்கிறீங்களா? சரி, ஓகே. இப்போது நீங்கள் டைமர் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே. டானி என்ன பண்ண போகிறாரு, இப்போது மூச்சு பிடிச்சிக்க போகிறாரு. எவ்வளோ நேரம் மூச்சு பிடிக்கிறான்னு பார்ப்போம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விளையாட்டு. இப்போ கொஞ்சம் நாட்களாக நிறைய பேர் இதுதான் விளையாடுறேன். ஆனால் இங்கே விளையாட கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிற கர்த்தருக்கு நன்றி. அது டானியோட. ஓகே, மூச்சு பிடிச்சிக்கணும், நல்லா நல்லா பிடிச்சிக்கணும், மூச்சு விடக்கூடாது. டெஸ்ட் பண்ணுவேன், எவ்வளோ நேரம் பிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். அண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அசைற மாதிரி இருக்கு. அப்படி நீங்கள் சொல்லுங்கள், செகண்ட்ஸ் எவ்வளோ சொல்லுங்கள். ஒரு மைக் கொடுங்க அவர்கிட்ட. வாயில் எது மூச்சு வர மாதிரி சத்தம் கேது. எவ்வளோ செகண்ட்ஸ்? வா,
22 செகண்ட்ஸ். சீப்பன் வாங்க, வேகமாக வாங்க. அதே மாதிரி தான், அதே மாதிரி தான், நீங்களும் அதே தான் ட்ரை பண்ணலாம். ஸ்டார்ட். ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும்னு சொல்கிறார் ஐயா. 7 செகண்ட்ஸ். அவர் பீட் பண்ணுவார் அவரை. அவர் ரெக்கார்டு என்னது? 22 அவர் ரெக்கார்டு. ஓகே. வாய் தருகிறியா? 22 வின் பண்ணிட்டாரா? கை தட்டலாமா? சரி. என்னாச்சு? நல்லா தான் கை தட்டுங்களா? சரி, இப்போது அவரை பீட் பண்ணுறீங்களா? பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, ஸ்டார்ட். என்னாச்சுப்பா? சரி, ஓகே. நீங்கள் 22 பண்ணியிருக்கிறீங்க, அதோட அதிகமாக பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணுங்க. பாருங்க, வின் பண்ணணும், புரியுதா? ஓகே. 14, 16, 18, 20, 22, 24. ரெக்கார்ட் செட் பண்ணிட்டோம், விடுங்க. 26, 28. எவ்வளோ நேரம் பிடிப்பார்னு நினைக்கிறீங்க மூச்சு? கெஸ் பண்ணுங்க, அது யாராவது? 35. சொல்லுங்க, எவ்வளோ? 35 தானா? நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? 35. ஓகே, டேனி ட்ரை பண்ண போகிறார். மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. சரி, நல்லா இழுத்து விடுங்க. 35. டேனி பீட் பண்ணுவாரா அந்த வாட்டி? யாரும் உற்சாகப்படுத்த மாட்டீங்களா டேனியை? வாயெல்லாம் தரக்கூடாது, மீன். ஃபஸ்ட்டு டைம் 22 பண்ணீங்க, கரெக்டா? 22 பண்ணீங்களா? அப்புறம் ஏன் செகண்ட் டைம் பண்ண முடியல? அதுக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ண. ஃபஸ்ட்டு டைம் நீ தானப்பா பண்ண 22. எதுவாக இருக்குது? டஃப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் டஃப்பாக இல்லையா? ஸ்டார்டிங் பண்ணும்போது அது ஒன்றும் தெரியல, அதுக்கப்புறம் போக போக பண்ணும்போது நியாயப்படி போக போக தானே அது நல்லா வரணும். ஃபஸ்ட்டு டைம் 22 பண்ணீங்க, செகண்ட் டைம் எவ்வளோ பண்ணார்? 8 பண்ணார். தேர்ட் டைமு இது மூச்சு விட்டார், வாய் மீன் மாதிரி வாய் தந்தார். எவ்வளோல? 5லையா? குறைஞ்சிட்டே போச்சு. ஏன்? சரி, கடைசி டைம் பண்ண போகிறோம். டென்ஷன் ஆகணும், எந்த இதுவும் கிடையாது. 22 எல்லாம் பிரேக் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகேயா? ஓகே, கண்ட்ரோல் எடுக்கணும். ஓகே, என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் எடுக்கணும். கண்ட்ரோல். ஓகே, டென்ஷன் ஆகாமல் 22 பிரேக் பண்ணுறோம். முடியுமா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பண்ணாடி விட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேயா? ஸ்டார்ட். எவ்வளோ பண்ணியிருப்பீங்க நினைக்கிறீங்க? 60 பண்ணியிருப்பீங்க. பேராசை தெரியும். 24 பண்ணி தன்னுடைய சொந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கிறார். நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு டைம் அவர் தான் பண்ணார் 22. அவரால் முடிஞ்சுது, கெப்பாசிட்டி இருக்குது அவருக்கு. ஆனால் அடுத்த முறையும் அவரால் பண்ண முடியல, குறைஞ்சிட்டே போகுது. ஏன்னா ஒரு டென்ஷன் ஏறிடுச்சு, காம்படிஷன் வந்துடுச்சு, ப்ரெஷர் ஆகிடுச்சு, பயம் வந்துடுச்சு. ப்ரீத்திங்கை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஆஃப் அவர் பாடி.
எப்படி நம்ம சாப்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கோ, நல்லா ஈட்டிங் த ரைட் ஃபுட்டில் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கோ, அதே மாதிரி எப்படி நம்ம நல்லா எக்ஸசைஸ் அந்த மாதிரி காரியங்களை கவனம் செலுத்த வேண்டியது இருக்கோ, ஸ்லீப் இம்பார்ட்டண்ட்டோ, அதே மாதிரி ப்ரீதிங் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். நான் நிறைய முறை நம்ம காட்ஸ் ஐ சர்மன்ஸ்ல ஐ ஹவ் டோல்ட் யூ so many times, யாவே என்பது ஒரு பேர் கிடையாது. பிகாஸ் யூ cannot put God in a name. கர்த்தரை ஒரு பேருக்குள்ளே நம்ம அடைக்க முடியாது, கொண்டு வர முடியாது. யூ cannot bring him inside a name. ஸோ யாவேன்ற அந்த இது எப்படி வந்துச்சுன்னா, பழக்கத்தில் வந்துச்சுன்னா, when you take a deep breath inside, முழு மூச்சை உள்ளே இழுத்து நீங்கள் வெளியே விடும் பொழுது வருகிற அந்த சத்தம் யாவே என்று இருக்கும். ஸோ when you do that, நீங்கள் முழு மூச்சை உள்ளே எடுத்து வெளியே வரும் பொழுது your organs, everything gets activated, and Yahweh is everything for us. அந்த மூச்சு, கர்த்தர் மனுஷனை மண்ணிலிருந்து உருவாக்கி அவனுக்கு உயிர் கொடுத்தது அவருடைய சுவாச காற்றின் மூலமாக. ரூவா, இட்ஸ் a ஸ்பிரிட் என்று சொல்லி பைபிளில் ஒரிஜினல் மொழிபெயர்ப்பில் சொல்லுகிறது. காட் ஸ்பிரிட், அதுதான் நமக்குள்ளே இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய ரூவா காற்று, ஸ்பிரிட் ஆஃப் காட் நமக்குள்ளே இருக்குன்னா, அது நமக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை, சுகத்தை, பலத்தை, சமாதானத்தை கொடுக்க முடியும். The breath of God can do so much inside us இல்லையா? எப்போ நம்மளுக்கு இந்த மூச்சு காற்று நிற்குதோ அப்போ தான் உயிர் போச்சுன்னு சொல்கிறோம். Not even when the organs start failing, but the last second the breath stops, அதில் தான் உயிர் போகுதுன்னு சொல்கிறோம். அவ்வளோ முக்கியம் அந்த மூச்சு காற்று, கர்த்தரோட காற்று, சுவாச காற்று, ரூவா காற்று. அப்போ யுவர் ப்ரீதிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக, டென்ஷனாக இருக்கும்போது நம்ம ப்ரீதிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஃபாஸ்டராக இருக்கும், ஃபாஸ்டராக இருக்கும். நிறைய இடத்துல இர்ரெகுலராக இருக்கும் ப்ரீதிங். த ப்ரீதிங் ஷுட் பி அண்டர் கண்ட்ரோல் என்று சொல்லி ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிமிஷத்திற்கு ஒன் மினிட்டுக்கு லெஸ் தென் 10 times தான் இன்னேல் அண்ட் எக்ஸேல் இருக்கணுன்றாங்க. தட் இஸ் வெரி குட். பட் அது நிறைய பேருக்கு கஷ்டம். ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு 16-17 இருக்குமா நார்மல் டைமில். பட் கான்ஷியஸாக நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கும் பொழுது, ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது, ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது அது சரியாக சீராக மாறுகிறது. ஸோ எவ்வளோ அது கம்மியாகுதோ அவ்வளோ நம்மளுடைய ஆயுஷ் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ், சொல்கிறாங்க ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ். பட் வி பிலீவ் இன் காட் அண்ட் த டைம் தட் இஸ் டெஸ்டைன் ஃபார் அஸ். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நேரம் நமக்கு தெரியும். அதை நம்ம பெஸ்ட்டாக மிஷினை வாழ்ந்துட்டு செஞ்சுட்டு போனால் போதும். பட் வி ஹவ் டு டேக் கேர் ஆஃப் அவர் பாடி. ஸோ ப்ரீதிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் யூ ஹேவ் டு பி கான்ஷியஸ். யூ ஹேவ் டு டூ ப்ரீதிங் எக்ஸசைஸ். நல்லது, இதெல்லாம் உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லது. ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், when you was tensed and stressed, கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும் பொழுது அந்த ப்ரீதிங் வந்து தடுமாறுது. பார்த்தீங்களா? யூ நாட் ஏபிள் டு கண்ட்ரோல். பட் எப்போ நம்ம ப்ரீதிங்கை நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, நம்ம பிரெத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, யூ ஆர் இன் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி திங் இன் யுவர் லைஃப். நான் கர்த்தர் கொடுத்துருக்கிற ரூவா காற்று. ஆனால் அந்த கண்ட்ரோல் தான் நமக்கு பிரச்சனை வாழ்க்கையில். பாருங்கள், நம்ம வார்த்தைகளை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பல சூழ்நிலைகளில் பேசக்கூடாத தேவையில்லாத வார்த்தைகளை பல நேரங்களில் பேசிடுறோம். நம்ம சிந்தனையை கண்ட்ரோலே பண்ண முடியல. நம்மளால் யோசிக்கக்கூடாத விஷயங்களை பல நேரங்களில் யோசிச்சிடுறோம். நம்மளுடைய செயல்களை மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ ஆர் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல். தேவையில்லாத செய்யக்கூடாத ஆக்டிவிட்டீஸை செஞ்சிடுறோம். நம்ம நட்பை கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்ம இன்டர்நெட் யூசேஜை கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்ம பண ஹேண்டிலிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்ம ஈட்டிங் ஹேபிட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்ம அந்த ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. we are not able to control most of the things in our life, and that's the biggest problem. நம்ம கையில் சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலுக்கு மீறி இருக்கிறது, நம்ம கண்ட்ரோல் இல்லை, அது ஓகே. பட் நம்ம கையில் கண்ட்ரோலில் இருக்கிற காரியங்களில் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி.
நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிறோம், நம்ம தேவனை ஒரு நாள் சந்திக்க போகிறோம், அந்த டைம் ஆஃப் ஜட்மெண்ட் டே, அப்போ கர்த்தர் நீ தான் இந்த பாவத்தை செஞ்ச, நீ நான் அந்த பாவத்தை செஞ்சேன்னு மட்டும்தான் கேட்பேன் நினைக்கிறேன். நோ, காட் வில் ஆஸ்க் ஃபார் அக்கௌண்டபிலிட்டி. கணக்கு கேட்பாரு. நம்ம கண்ட்ரோலில் கொடுத்துருக்கிற காரியங்களில் எவ்வளவு எஃபிஷியண்ட்டாக நம்ம கண்ட்ரோல் செய்கிறோம் என்பதை கர்த்தர் கேட்பார். எவ்ரிதிங், பீப்புள், மணி, ஹெல்த், ஊழியம், வேலை, எல்லாவற்றையும் குறித்து God will ask us. உன் கண்ட்ரோலில் கொடுத்த காரியங்களை how well did you control it என்று சொல்லி. ஆனால் இது பிரச்சனை, நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரியல. வளருகிற பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண தெரியல. நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை கண்ட்ரோல் பண்ண தெரியல. கொடுக்கப்பட்டிருக்க ஆசீர்வாதம் கண்ட்ரோல் பண்ண தெரியல. Why? It is a question, it's a challenge. நான் முயற்சி பண்ணுற முடியல என்று சொல்கிறோம், விட்டு கொடுத்துரும் பல நேரத்தில். ஆனால் இன்றைக்கி I want to inspire you and encourage you by showing a personality from the Bible. பைபிள்லேருந்து ஒரு பர்சனாலிட்டி உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்பட்றேன். கண்ட்ரோல்னா என்னன்னு என்று சொல்லி இவரை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி ஒரு வேளை கொஞ்சம் சுகர் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கலாம், டாக்டர் சொல்லலாம் இது சாப்பிடாத இதை சாப்பிடாதுன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக பேசுகிறார் என்று சொல்லி சுகர் பேஷண்ட்லாம் ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். சுகரை போல ஸ்வீட்டாக இருக்கிறவங்களும் சொல்லலாம் ஹalleluya. சுரேஷ் அவர் மனைவிக்காக சொல்கிறார், மனைவி மேலே கை வச்சு ஹalleluyaன்றார் ரெண்டாவது சொன்னதுக்கு. பாருங்க, பைபிள் ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சனாலிட்டி பார்க்குறோம். கண்ட்ரோலுக்கு பெஸ்ட்டு யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். Gospel according to John chapter 19 verses 28 to 33. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்தமாய் இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி போர்ச்சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. After this, Jesus, knowing that all things were not accomplished, that the scripture might be fulfilled, said, I thirst. Now a vessel full of sour wine was sitting there, and they filled a sponge with sour wine, put it on hyssop, and put it to his mouth. So when Jesus had received the sour wine, he said, It is finished. And bowing his head, he gave up his spirit. Therefore, because it was the preparation day, that the body should not remain on the cross on the Sabbath, for that Sabbath was a high day, the Jews asked Pilate that the legs might be broken, and that they might be taken away. Then the soldiers came and broke the legs of the first of the other who was crucified with him. But when they came to Jesus and saw that he was already dead, they did not break his legs. பைபிள் ஸ்டடி பண்ண எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? கொஞ்சம் பேர் தான் ரெடியாக இருக்கிறீங்களா? We want to do some deep, beautiful, delightful Bible study. சிறப்பான சந்தோஷமான கொஞ்சம் வேத ஆய்வு செய்ய போகிறோம். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? ஓகே, இந்த பேசேஜ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், குட் ஃப்ரைடே அப்போ கண்டிப்பாக பிரசங்கம் பண்ணப்படுகிற ஒரு பேசேஜ். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் 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 ஏசப்பாவோட மிஷன்
இந்த பூமியில் அவருக்கென்று கர்த்தர் வைத்த இந்த தரிசனம், அதற்கான அவர் எடுத்த மிஷனை அழகாக முடிக்கிற ஒரு தருணத்தை பார்க்குறோம். ஆனால் இதை வாசிக்கும் பொழுது எனக்கு சில பயங்கர ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் காமிச்சார். ஃபஸ்ட்டு திங் 28ஆம் வசனம் ஒரு வாட்டி வேகமாக வாசிங்க. 28 நல்லா எல்லாம் கவனமாக பைபிள் வச்சிருந்தா என்று சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக எல்லோரும் பைபிள் வச்சிருக்கணும். பைபிள் தான் இம்பார்ட்டன்ட். பைபிள் சார்ந்து தான் நம்ம சபை, பைபிள் தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். கண்டிப்பாக பைபிள் சபைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, வாசிங்க 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஐ எம் தர்ஸ்டிங், தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை பல முறை குட் ஃப்ரைடேல பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தையாக இருக்கிறது. 7 வேர்ட்ஸ்ன்னு சொல்லும்போது இது பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தையாக இருக்கு. அந்த தாகமாய் இருக்கிறேன் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து அவர் நாட் ஒன்லி பிகாஸ் ஹி வாஸ் ஃபீலிங் தர்ஸ்டி, பாடியில் அவருக்கு அவர் நாக்கு ஒட்டி போச்சு, ட்ரை ஆயிடுச்சு, அதனால தாகமாக இருந்து மட்டும் அவர் ஆக்சுவலாக கேட்கல. ஐ கேன் ப்ரூவ் இட் டு யூ. இட்ஸ் நாட் பிகாஸ் he was thirsty, he was a man, ஒரு மனுஷனாக தான் இருந்தார், ஹியூமன் பீயிங்காக இருந்தார், அதனால அவருக்கு தாகம் எடுத்துச்சு, எல்லாம் ஃபைன். பட் ஆனால் இந்த தாகம், அவர் சொல்லுகிற தாகம் அந்த தாகம் கிடையாது. அவர் சொல்லுகிற தாகம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையும் பொழுது அந்த கடைசி சில மணித்துளிகள், எல்லா பாவங்களும் சகல ஜனங்கள் அப்போ இப்போ எப்போவும் எல்லா ஜனங்களோட பாவமும் அவர் மேலே வைக்கப்பட்டது. பிகாஸ் he was sent to this earth as a sacrifice, தகன பலியாக அனுப்பப்பட்டார். அதனால் அந்த பாவங்கள் எல்லாம் அவர் மேலே வைக்கப்பட்டது. அப்போ எல்லா பாவங்களும் அவர் மேலே நமக்காக அவர் சுமந்து கொண்டிருக்கிற தருணத்தில், that's the only time பிதாவால் அவரோட கனெக்ஷனில் இருக்க முடியாத சமயம். ஏன்னா அவர் பரிசுத்தர். இதுதான் இயேசுப்பாக்கு வேதனை. அதனால தான் கெத்செமனி தோட்டத்தில் அப்படி அழுவார். அந்த ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸ் இந்த கனெக்ஷன் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவருக்கு வேதனை. அண்ட் இப்போது அவருக்கு தெரியும், இதெல்லாம் எதுக்கு நான் இந்த மிஷனை, கர்த்தனுக்கு வச்சிருக்கிற விஷனை நான் முடிக்கிறதுக்காகன்னு சொல்லி முழு மூச்சோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட அதில் கவனம் செலுத்தி அந்த மிஷனை கன்சிஸ்டண்ட்டாக முடிக்கிறாரு. அதான் தான் 28ஆம் வசனம் சொல்லுது. இது என்னாச்சு? எல்லாம் எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் முடிந்தது. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு கேட்கல. எல்லாம் முடிந்தது. இட் இஸ் ஃபினிஷ்ட். எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து. என்ன யாரா சொன்னாங்களா? ஏசப்பாக்கு சொன்னாங்களா? எல்லாம் முடிஞ்சியா, உங்கள் மிஷன் முடிஞ்சு யாரை சொன்னாங்களா? யாரா மெயில் அனுப்பிச்சாங்களா? நல்லா கவனிங்க. யாரா இமெயில் அனுப்பிச்சாங்களா? யாரா வாட்ஸ்அப் மூலமாக சொன்னாங்க? யாரா ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க சொன்னாங்களா? இல்லாட்டி யாரா மத போதகர், யாரா குரு சொன்னாங்களா? எப்படி தெரியும் ஏசப்பாக்கு? அவருடைய மிஷன் முடிய போகிறதுன்னு எப்படி ஏசப்பாக்கு தெரியும்? கர்த்தர் எதுக்காக இந்த பூமியில் அனுப்பிச்சாரோ அந்த விஷன் நிறைவேறுதுன்னு எப்படி ஏசப்பாக்கு தெரியும்? How did he know? He knew because he was in control. அவர் மனசு அவர் கண்ட்ரோல் இருந்தது. He knew. எதுக்காக கர்த்தரை அனுப்பிச்சிருக்காருன்னு ஃபுல் ஃபோக்கஸில் இருந்தார் அவர். He was focused. இங்க மைண்டில். இன்னைக்கு பல பேரோட பிரச்சனை நம்ம மனசு தான். நம்ம மனசில் ஃபோக்கஸ் இல்லை, நம்ம மனசில் கண்ட்ரோல் இல்லை. என்ன நடக்குதுன்னே தெரில, கால் எதுக்கு எந்திரிக்கிறோன்னு தெரில, எதுக்கு இங்கே போகிறோன்னு தெரில, எதுக்கு இவங்ககிட்ட பேசுகிறோன்னு தெரில. அதனால தான் பல தவறான நட்புகள், அதனால தான் பல விஷயத்தில் தோல்வி, அதனால தான் பணம் விரயமாகிறது. We do not know why we are doing something, why we are thinking about something. But Jesus knew everything. அவர் மைண்டில் கண்ட்ரோல் இருந்தார். அவருக்கு தெளிவாக தெரியும். நல்லா கவனிச்சு பாருங்க. இது நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு சிம்பிளாக இருக்கலாம், நீங்கள் அப்படியே கொஞ்சம் மேலோட்டமாக ஷாலோவாக கேட்டுட்டு போகலாம். பட் யூ ஹேவ் டு திங்க் அபவுட் இட். ஜீசஸோட சிச்சுவேஷன் கிராஸில் இருக்கும் பொழுது அவ்வளோ அவமானங்கள், அவ்வளோ வலி, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வலி எடுக்கிற ஒரு சூழ்நிலை, ஃபிசிக்கல் ட்ரெயின். ஈவன் அட் தட்
பாயிண்ட் ஆஃப் டைம் he was in control of his mind. எந்த அளவு கண்ட்ரோல்னா he knows, he is keeping a track. What a power man. எத்தனை பேர் சொல்ல முடியும் மைண்டில் எனக்கு அவ்வளோ கண்ட்ரோல் இருக்கிறது என்று சொல்லி. சரி, ரெண்டாவது 30ஆம் வசனம் வாசிங்களேன். 30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்து முடிந்தது என்று சொல்லி என்ன பண்ணாரு? முடிந்தது என்று சொல்லி ஆவியை ஒப்பு கொடுத்தாரு. சொல்லுங்களேன் எல்லாரும், சொல்லுங்க கேட்கல? முடிந்தது என்று சொல்லி, இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொல்லி அவர் ஆவியை அவர் தான் ஒப்பு கொடுத்தாரு. எப்படி? எதுக்காக கர்த்தர் அவர் அமிச்சாரோ, he knew the spirit of God is in him. அந்த பரிசுத்த ஆவியார் அவருக்குள்ள இருக்கிறது எதற்காக என்பது அவருக்கு தெரியும். அவர் பாருங்க, இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொன்னார், ஐ எம் ஃபினிஷ்ட் என்று சொல்லல. நம்ம நிறைய பேர் என்ன சொல்றோம், நான் முடிஞ்சிட்டேன், அவ்வளோதான், ஐ எம் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிஞ்சிடுச்சு, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இனிமேல் ஐ எம் டன் என்று நிறைய சொல்கிறோம். பட் ஜீசஸ் என்ன சொன்னார்? அவர் இன்னும் முடியல, வந்த காரியம் முடிஞ்சது. அண்ட் லுக் அட் திஸ், அது முடிஞ்சது. இப்போது இந்த ஸ்பிரிட் திரும்பி பிதாவிடத்தில் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஐ மீன் கண்ட்ரோல், அடுத்த காரியங்களுக்கு ரெடி ஆனோம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்குறாரு. ஸோ ஃபஸ்ட்டு மைண்ட் கண்ட்ரோலை பார்க்குறோம், நெக்ஸ்ட்டு ஸ்பிரிட் கண்ட்ரோல் பார்க்குறோம். அதாவது ஸ்பிரிட் கண்ட்ரோல் என்னென்னா, he knew அவருக்கென்று சொல்லி இந்த பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி அவரை நடத்துறாரு என்பதை நல்லா உணர்ந்திருக்கிறாரு. ஏன் உணர்ந்திருக்கிறார்னா, he was so connected to the spirit of God. அந்த பரிசுத்த ஆவியானோட கனெக்ட். இன்றைக்கி நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ஒரு காலத்தில் நம்ம ஆவிக்குரிய சபைகளுக்கு வரும் பொழுது, நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிற நாட்கள்லையோ அதுக்கு முன்னாடியோ ரட்சிப்புக்கு முன்னாடியோ அந்நிய பாஷை பேசும் பொழுதோ, நம்ம இன்றைக்கி அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தில் நிறைஞ்சு பரிசுத்த ஆவியானவருக்கு நீ வந்துட்டான்னு சொல்லி கொண்டாடிலாம் இருக்கிறோம். பட் இஃப் ஐ ஆஸ்க் யூ நவ், வேர் இஸ் தட் ஹோலி ஸ்பிரிட்? இன்னும் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தான் வரும். நமக்கே தெரியல. அவர் என்ன ஆச்சு, ஒருத்தர் வந்தார் முந்தி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, என்னாச்சு நமக்கே தெரியுது பல பேருக்கு. பட் யூ நோ, தி ஸ்பிரிட் ஆஃப் காட் வாஸ் சென்ட் டு அஸ் பை த ஃபாதர். நமக்கு பிதா அனுப்பின ஒருத்தர் நம்ம அனாதையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி இயேசுக்கு சொல்ல, நான் போகிறேன், ஆனால் இன்னொரு தேற்றவாளர் அவர் அனுப்புவார்னு சொன்னா, அவர் நம்மோட கூட எப்பொழுதும் இருக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டார். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, அவர் இன்னைக்கு நேற்று வந்தவர் கிடையாதுங்க. நீங்கள்லாம் தேவனோட சித்தத்தில் திட்டத்தில் வரத்துக்கு முன்னாடியே அசைவாடி கொண்டிருந்தவர். He was there right from the beginning. இந்த பிகினிங் என்று சொல்லி ஆதியாகமம் ஆரம்பிக்குது. இந்த பிகினிங் அப்போலேருந்தே இருக்கிறாரு அந்த பரிசுத்த ஆவியானவர். அப்போது அவர் நம்ம கூட இருக்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய blessing. But how many of you are sensitive to the Holy Spirit in you? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க பரிசுத்த ஆவியானவருக்கு எத்தனை பேர் சென்சிட்டிவாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் கவனமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் கண்ட்ரோல் இருக்கிறீங்க? இந்த விஷயத்தை செஞ்சால் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். வசனம் சொல்லுதில்ல, do not grieve the Holy Spirit. இந்த விஷயத்தை செஞ்சால் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார், நான் இதை செய்யக்கூடாது என்று சொல்லி எத்தனை பேர் கண்ட்ரோல் இருக்கிறீங்க? இந்த கஷ்டமான ஒரு காரியம் எனக்கு முன்னாடி இருக்குது, இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, இது என்னால் செய்ய முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. மிஷினில் வாக்கிங் போகிறேன்னு ஆரம்பித்து பாதியில் விட்டவங்க இருக்கிறீங்க. நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு ஆரம்பித்து விட்டவங்க இருக்கீங்க. சாப்பிட கரெக்டாக இருக்க போகிறேன்னு சொல்லி விட்டவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. பிகாஸ் யூ ஃபீல் தட் ஐ cannot do it, இட்ஸ் டூ மச், ஐ cannot do it. நான் ஆரம்பிக்கிறேன், அப்புறம் எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு விட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்களாம் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை மறந்தவங்க. ஏன்? கர்த்தர் உங்களை ஒரு விஷயத்தில் அனுப்புகிறாருன்னா, தரிசனம் கொடுத்துருக்கிறாருன்னா, அதுக்கேற்ற மிஷனை நீங்கள் செய்கிறீங்கன்னா, அதை செயல்படுத்துறதுக்கு நீங்கள் தனியாக செய்ய போகிறதில்ல. அதான் ஜீசஸ் சொன்னார், நான் போகிறேன், ஆனால் நீ அனாதையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தேற்றரவாளரை பிதா அனுப்பினார்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? இஸ் தேர், அவர் இருக்கிறார்.
சர்ச்சுக்கு மட்டும் உங்களுக்கு கூட வர சர்ச் பார்ட்னர் கிடையாது அவர். ஆக்சுவலாக அவருக்கு சர்ச்சில் உங்களோட இருக்கிறதோட வெளியில் நீங்கள் உலகத்தில் உங்கள் வேலையில் உங்கள் குடும்பத்தில் ரோட்டில் இருக்கும்போது உங்க கூட இருக்க தான் அவருக்கு ரொம்ப ஆசை. He can guide you, he can help you, but you need to be in control. ஜீசஸ் அவ்வளோ கண்ட்ரோல், இந்த ஸ்பிரிட் அவரை ஒவ்வொரு வாட்டியும் லீனிங் பண்ணிட்டு இருந்தது தெரிஞ்சுது. அதனால தான் வேலை முடிஞ்சுது, ஓகே ஐயா இந்தாங்க அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு கண்ட்ரோலில் இருந்தார். கடைசியாக இது ரொம்ப பியூட்டிஃபுல் பாருங்கள். இதில் கொஞ்சம் உங்களுக்கு சில காரியங்களை காண்பிக்க போகிறேன். 33ஆம் வசனம், 33rd verse. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. They did not break his bones. என்ன பெரிய விஷயம். அவ்வளோ அடிச்சிட்டாங்க, அவ்வளோ அவரை சாட்டையால் அடிச்சாங்க, அவ்வளோ அவரை காயப்படுத்தினாங்க, முட்கிடம் வச்சாங்க, சிலுவை எடுத்துக்கு வச்சாங்க, இது ஆணி அடிச்சாங்க, கால் எலும்பை விட்டு போயிருக்கிறாங்க. அது என்ன பெரிய விஷயமா நீங்கள் நினைக்கலாம்? அது பெரிய விஷயம், அதுதான் பெரிய விஷயம். ஏன் அது பெரிய விஷயம்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. அதுக்கு முன்னாடி I want to tell you, Jesus was in control of his mind. Jesus was in control of the spirit that God gave him. Jesus was in control of the body that God gave him. ஏன்னா அவங்க உடைக்க வருவாங்கன்னு தெரியும். அதுக்கு முன்னாடியே தன்னுடைய ஸ்பிரிட்டை ஒப்பு கொடுத்துட்டாரு. பிகாஸ் he knew this body, இந்த சரீரம், கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த பூமியில் இந்த விஷனை நிறைவேற்றுறதுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த சரீரத்துக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின்படி நான் வாழணும். ஒவ்வொரு எலும்புக்கும் நான் பொறுப்பு, ஒவ்வொரு நரம்புக்கும் நான் பொறுப்பு, ஒவ்வொரு சதைக்கும் மசிலுக்கும் நான் பொறுப்பு, ஒவ்வொரு செல்லுக்கும் நான், ஒவ்வொரு ஆர்கனுக்கும் நான் பொறுப்பு என்று சொல்லி he was in control of the body that God gave him for the purpose. முற்கிடம் வைக்கிறதுக்கு இந்த சரீரத்தில் கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. ஓகே, சரீரத்தில் இருக்கிற எல்லா இடங்களையும் சாட்டையால் அடித்து கிழிக்க வச்சிருக்கிறார். இட்ஸ் ஓகே, தட் வாஸ் த பர்பஸ் ஆஃப் த பாடி தட் காட் கேவ் மீ. முடியெல்லாம் பிச்சு எடுக்கிறதுக்கு பர்பஸ் வச்சிருக்காரு, தட்ஸ் ஓகே. ஆனால் ஒரு எலும்பு கூட இந்த சரீரத்தில் உடையக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் இந்த பாடிக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? நான் சொல்கிறது புரியுதா? திரும்பி சொல்லவா? கொஞ்ச நேரம் தூங்குன உங்களுக்கு சொல்லிட்டு வா. திரும்பி கொஞ்ச நேரம் நடுவில் தூங்குனீங்களே, டிஸ்ட்ராக்ட் ஆனீங்களா? உங்களுக்கு சொல்லவா? உங்களுக்கு மட்டும் சொல்லவா? இயேசு கிறிஸ்துக்கு கர்த்தர் கொடுத்த சரீரத்தில் முற்கிடம் வைக்கப்பட்டது, காயமானார். அதுக்கு அந்த பாடிக்கு அனுமதி இருக்கு. அப்படி தான் அதுக்கு அந்த பாடியை கர்த்தர் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தில் ஆணி அடிக்கிற உரிமை இருக்கிறது. அதுக்கு அந்த பாடிக்கு பர்பஸ் இருக்கு. இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தில் உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வர்றதுக்கும் அந்த வாரினால் அடித்து தோல் பிஞ்சு வர, சதை பிஞ்சு வர அளவுக்கு பர்பஸ் இருக்கு. முடி கூட பிச்சு எடுக்குது, பர்பஸ் இருக்கு. ஆனால் ஒரு எலும்பை கூட உடைக்க அதிகாரம் கிடையாது அந்த பாடியில். அதனால் ஒரு எலும்பு கூட உடைக்கப்படலை அவர் சரீரத்தில். எத்தனை பேருக்கு தெரியும் அது? நான் சொல்கிறது புரியுதா? தூங்குன மட்டும் சொல்லுங்கள், புரியுதா? ட்ரெடிஷ்னலாக கிறிஸ்தவர்களாக வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் ஒவ்வொரு குட் ஃப்ரைடேலும் அவர் அடிச்சு உடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலும்பை கூட உடைக்கல. கடைசியில் உடைச்சிருப்பாங்க. இந்த சோல்ஜர்ஸ் வர்றாங்க, உடைக்கிறதுக்கு தான் வர்றாங்க. இந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்க? உடைக்க தான் வராங்க. ஏன் உடைக்க வராங்க? சிலுவையில் அறையப்படும் பொழுது காலை கொஞ்சம் தூக்கி வச்சு தான் கீழே ஆணி அடிப்பாங்க.
புரியுதா? கொஞ்சம் பெண்ட் இருக்கிற மாதிரி. நீங்கள் என்ன தான் ஜீசஸோட படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. நிறைய தத்ரூபமாக பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் ரோமர்கள் அப்படி தான் அடிப்பாங்க. காலை கொஞ்சம் பெண்ட் பண்ணி, முட்டியில் அப்படி பெண்ட் பண்ணி அப்படி தான் அடிப்பாங்க. ஏன்னா சிலுவையில் தொங்கும் பொழுது உடனே அவங்க சாகுறது இவங்க எண்ணம் கிடையாது. 3 நாள் எல்லோரும் பார்க்க அவமானப்பட்டு வேதனை துடிச்சு 3 நாள் ஆகும் அந்த பொசிஷனில் சாகிறதுக்கு. அதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இப்படி கால் வைக்கும் பொழுது லங்ஸில் ஆக்சிஜன் போகும், அவங்களால ப்ரீத் பண்ண முடியும். அதுக்காக தான் அப்படி வச்சுருந்தாங்க. ஆனால் அதே கால் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா போகாது, உடனே ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகிடும், உடனே இறந்துருவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் அந்த வசனங்களை தொடர்ந்து வாசிக்கும்போது இப்படியாக சொல்லுகிறது. அடுத்த நாள் என்ன சொல்லுது? அடுத்த நாள் எங்கே இருக்கா அந்த வசனத்தில்? அப்படி இருக்கா வசனத்தில்? அப்படி இருக்கா ஆண்டி வசனத்தில்? அடுத்த நாள் குறித்து எதை சொல்லப்பட்டிருக்கா? வாசிங்க யாராவது. அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு, அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு, பெரிய ஓய்வு நாளுக்கு, ஹை சாபத் என்று சொல்லுவாங்க. பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே, உடல்கள் எல்லாம் கவனமா ஃபாலோ பண்றீங்களா? we are doing a bible study. உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு, யூதர்கள் பிலாத்துவிடத்தில் போய், யூதர்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒவ்வொரு வார்த்தை, யூதர்கள் பிலாத்துவினிடத்துல போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கு, அவரோட கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கு, எல்லாரும் சொல்லுங்க, அவரோட கால் எலும்புகளை, அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கு சொல்லுங்க, முறிக்கும்படிக்கு உடல்களை எடுத்து போடும்படிக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். உத்தரவு கேட்டாங்க. யார்? யூதர்கள் போய் கேட்குறாங்க. பிலாத்துவிடத்தில் போய் சொல்கிறாங்க, ஐயா இன்னைக்கு 6 மணிக்கு மேலேயே ஐ சாபத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். அது பாஸ்ஓவர் சாபத்து, இது ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப ஸ்பெஷல். அதனால் அதுக்குள்ளே போக போகிறோம். அதனால் 6 மணிக்கு முன்னாடி அவன் காலை உடச்சிருங்க, ஏன்னா அப்போ தான் அவன் செத்து போவாங்க. காலை உடைச்சாதான் அந்த ஆக்சிஜன் ஸ்டாப் ஆகும், ஃப்ளூயிடு ஃபார்ம் ஆகும், இறந்துருவாங்க. அதான் காலை உடச்சிருங்க, பாடியை 6 o'clock முன்னாடி எடுத்துடலாம் இந்த 3 பேர்த்தையும் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்குறாங்க. கவனிங்க பெர்மிஷன் கேட்குறாங்க. உடனே அவங்க வராங்க. நல்லா கவனிங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுங்க யாராவது, டக்குன்னு உடனே அவங்க வராங்க. என்னது? I want all of you to focus here. We are on top of something very very special. நிறைய பேருக்கு இது தெரியாது. நம்ம பல வருஷங்களாக பைபிள் வாசிக்கிறோம், எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. பட் திஸ் இஸ் ஸ்பெஷல். அவங்க வர்றாங்க, அதை கேட்டு அவங்க வர்றாங்க. அப்போ என்ன நடக்குது? அந்தபடி போர் சேவகர் வந்து, அந்தபடி எல்லாரும், ஆர் யூ ஃபாலோயிங் வித் மீ? ஆர் யூ டாக்கிங் வித் மீ? அந்தபடியே போர் சேவர்கள் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய, சிலுவையில் எல்லாம் கவனிக்கிறீங்களா? சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் the other 2 thieves கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். யார் கால் எலும்புகளை முடிச்சாங்க? பேச I want you to speak. யார் கால் எலும்புகளை முடிச்சாங்க? மற்றவர் 2 பேரோட கால் எலும்பு முடிச்சாங்க. ஏன்னா அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க இன்னும். ஏன்னா கால் இதாக இருக்குது. 3 நாள் அவன் அந்த பொசிஷனில், அவன் கண்ட்ரோலில் அவன் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் அவங்கள சிலுவையில் அடிச்சிருப்பாங்க. அவன் வலிக்கும், செத்துலான்னு நினச்சா கூட சாக முடியாது. 3 நாட்கள் தொங்கணும், கதறணும். அப்படி தான் இவங்க 2 பேரும் தொங்கிட்டு இருக்கிறாங்க. காலை உடைச்ச உடனே அவங்க இறந்து போகிறாங்க, பாடி ரிமூவ் ஆகுது. ஆனால் வாசிங்க, அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து, அது முந்தின லைன்லேருந்து வாசிங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அது முந்தின லைன்லேருந்து வாசிங்க. முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவருடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து, நல்லா கவனிச்சுக்கோங்க, திரும்பி just follow with me. ஓகே, முந்தினவர்கள் மற்றவர் கால் எலும்பு உடைக்கிறாங்க, ஆனா இயேசுப்பா கிட்ட வராங்க. அவர் கால் எலும்பு உடைக்கிறதுக்கு இயேசுப்பா கிட்ட வராங்க. they just walking, they coming close to Jesus Christ. பக்கத்துல வந்துட்டாங்க, இவர் கால் எலும்பு உடைக்க வந்துட்டாங்க. ஆனா what is happening?
என்ன நடக்குது? அவர் மரித்திருக்கிறதை அவர் கண்டு. அவர் மரித்திருக்கிறது. ஹalleluya. அவர் மரித்திருக்கிறது. ஹalleluya. அவர் மரித்திருக்கிறத கண்டு, இஸ் டெட் ஆல்ரெடி. மரித்திருக்கிறத கண்டு, just listen to this. அவர் காலை நம்ம உடைக்கல. ஏன்னா அவர் ஏற்கனவே செத்துட்டாரு. சாக வாய்ப்பே கிடையாது, பட் ஆனால் செத்துட்டாரு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவர் குறித்த தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. அவர் குறித்த தீர்க்க எக்ஸோடஸ் 12:46 இருக்கு, நம்பர்ஸ் 9:12 இருக்கு, சாம்ஸ் 34:20 இருக்கு, இன்னும் பல தீர்க்க தரிசனங்கள். அந்த தீர்க்க தரிசனங்கள் என்ன தெரியுமா சொல்லுகிறது? அவர் எலும்புகள் உடைக்கப்படுகிறது இல்லை. அவர் எலும்புகள் உடைக்கப்படுகிறது இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, வாட் மோர் யூ நீட் டு நோ? இன்னும் என்ன உங்களுக்கு தெரியணும்? ஜீசஸ் வாஸ் இன் கம்ப்ளீட் கண்ட்ரோல். யாருக்காக பேசுகிறேன்னு தெரியாது, ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் கண்ட்ரோல் இஷ்யூஸில் தடுமாறிட்டு இருக்கிறதா ஆவியானவர் எனக்கு உணர்த்துறாரு. இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் செஞ்சுறீங்க. இதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, பார்த்துறீங்க. இங்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, போயிடுறீங்க. இல்லை விழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, விழுந்துடுறீங்க. இல்லை அப்படியே வைசி வயசா செய்யணும்னு நினைக்கிறீங்க, செய்ய முடியல. பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, பார்க்க முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியல. பல நேரங்கள் நம்ம தோத்து போகிறது, we don't have a control over ourselves. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, he was in full control. தன்னுடைய மனசு, தன்னுடைய ஆவியானவர், கர்த்தர் கொடுத்த ஆவியானவர், தன்னுடைய சரீரம், கர்த்தர் கொடுத்த சரீரம். and just look at this. எக்ஸோடஸ் 12:46 நம்பர்ஸ் 9:26 இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு 1500 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டது. சாம்ஸ் 34:20 1000 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டது. காலங்களும் நேரங்களும் அவரை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? அவர் மேல் இருந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஒரு சின்ன பிள்ளை கூட இல்லாமல் நிறைவேற்றி சென்றார். God wants us to lead a life like this on this earth. இயேசுப்பா சொல்லிட்டு போயிட்டாரு, நான் செய்ததையும் செய்வீங்க, அதை விட பயங்கரமாகவும் செய்வீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. If Jesus could do this, why can't we do this? நமக்கு அந்த அபிஷேகம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நமக்கு அந்த கிருபை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நம்ம மேல அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிறைய நேரத்தில் நான் நினைப்பேன், நானும் நிறைய நாட்களில் அங்கே உட்காந்து தான் இங்கே வந்திருக்கிறேன். நிறைய பிரசங்கங்களை நானும் கேட்டு தான் இருந்திருக்கிறேன், இப்போவும் கேட்டு தான் இருக்கிறேன். நிறைய நேரங்களில் எனக்கும் தூக்கம் வரும், எனக்கும் கவனம் சிதைவுகள் வரும். பட் ஆஸ் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் த வேர்ட் ஆஃப் காட், நான் புரிஞ்சுக்கிட்டேன், control is a gift that God has given me. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வார்த்தையும் புறப்பட்டு வருதுன்னா, கற்றுக்கிட்டது புறப்பட்டு வருதுன்னா, அது என் வாழ்க்கையில் ஒரு செகண்ட் ஹார்ட் பீட் மாதிரி. கேன் யூ ஸ்கிப் யுவர் ஹார்ட் பீட்ஸ்? கொஞ்ச நேரம் மூச்சு விடாமல் இருந்துடலாமா நம்ம? ஸோ இம்பார்ட்டன்ட்ல ஆக்சிஜன். அப்போ கற்றுக்கிட்டு வருகிற வார்த்தைகள் எவ்வளோ பொக்கிஷம். நான் தூக்கம் வருது, நான் கவனங்கள் சிதையுது, நான் வேற விஷயத்தை யோசிக்கிறேன். இட் மீன்ஸ் யூ ஆர் லூசிங் கண்ட்ரோல். யூ டோன்ட் ஹவ் கண்ட்ரோல். வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா விஷயத்திலும் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறாருன்னா ஒவ்வொரு செகண்டும் பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு growth வச்சிருக்கிறாரு. நம்ம கண்ட்ரோல் இல்லாதனால நம்ம அவுட் ஆஃப் ட்ராக் போயிட்டு இருக்கிறோம். And today I want to encourage each one of you. இயேசு கிறிஸ்து எப்படி இவ்வளோ கண்ட்ரோல் இருக்க முடிஞ்சதுன்னா, அவர் மேலே இருந்த வார்த்தைகளை, தரிசனத்தை, தீர்க்க தரிசனங்களை அவர் அறிந்திருந்தார். And I want you to start believing in it.
நான் இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு செகண்டும் என் மேலே தீர்க்க தரிசனங்களும் இருக்கிறது. அதை முழுமையாக நான் வாழ்ந்து முடிப்பேன் என்று சொல்லி வாழ ஆரம்பித்து பாருங்களேன். see how your life is turning and transforming. யாராலையும் தடுக்க முடியாது. பின்னாடி கேலி பேசுனாங்களா, கவலைப்படாதீங்க, அதை பற்றி கவலையே பட வேணாம். ஏசப்பாவோட வேறு யாராவது கேலி பேசியிருப்பாங்களா, கிண்டல் பண்ணியிருப்பாங்களா, அவமானப்படுத்தியிருப்பாங்களா? கவலைப்படல அவர். பிகாஸ் he was in control. எதுக்காக வந்தார்னு தெரியும். And he was in control of his mind, body and soul. Spirit, body and mind. He was in control. இந்த மிஷன் சீரிஸ் மூலமாக கர்த்தர் நமக்கு எண்ணற்ற காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். பியூட்டிஃபுல்லாக நடத்தியிருக்கிறார், நடத்தி கொண்டே இருக்கிறார், நடத்த போகிறார். கர்த்தர் நமக்கு வச்சிருக்க தரிசனங்களை நிறைவேற்ற வரைக்கும் நம்மளை விட மாட்டார். நம்ம விட்டால் ஒளி அவர் விட மாட்டார். மிஷனை மறக்காதீங்க, விட்டுறாதீங்க. எழுந்து ஓட ரெடியாகுங்க, எழும்பி பிரகாசிக்க ரெடியாங்க. இங்கே சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் கவனமாக எடுத்துக்கோங்க. இது சம்மந்தமாக ஃபஸ்ட்டு வீக்லேருந்து இன்றைக்கி 15th வீக் வரைக்கும் எல்லா வீடியோஸும் நம்மக்கிட்ட இருக்குது, வேணா வாங்கிக்கோங்க. எல்லா பிபிடி பாயிண்ட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது, வேணா வாங்கிக்கோங்க. எல்லா நோட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது, வேணா வாங்கிக்கோங்க. தயவுசெய்து ரிவைஸ் பண்ணுங்கள், படிங்க, அதை பின்பற்றுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இந்த கண்ட்ரோல் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மிஷனில். எவ்வளோ தான் மற்ற விஷயங்கள் நம்ம ஓவர் கம் பண்ணாலும் கண்ட்ரோலில் விட்டுருவோம். ஆனால் ஏசப்பா மாதிரி டாப் நாச் கண்ட்ரோலில் நம்ம வரணும்னா இன்றைக்கி ஒரு புது விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த புது விஷயத்தை எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா, புதுசாக ஒரு காரியத்தை செஞ்சு இதற்காக அதிக முயற்சி எடுத்துருக்கிற பிரதீஷ் அவர்களை அழைக்கிறேன். புதுசாக ஒரு காரியத்தை செஞ்சு புது காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஹவு வெல் யூ கேன் டேக் கண்ட்ரோல், அது கொஞ்சம் திறந்து கொடுக்கலாம். நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பாக நினச்சிக்க மாட்டேன். இந்த புது காரியத்தை செய்கிறதுக்கு we want to do something beautiful and special. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம். டிஷர்ட்டுக்கு பாய் சொல்கிறோம். சொல்லாமா வேணாமா? சந்தோஷமாக சொல்லான்றீங்களா? ஏன் டிஷர்ட்டுக்கு பாய் சொல்கிறோம்? ஏன்னா இனியிலிருந்து அந்த டிஷர்ட்டு போய் புது சீரீஸ் ஆரம்பிக்குது. மிஷன் 15 முடிஞ்சு இனியிலிருந்து புது சீரீஸ் which is going to be called as Red. Red stands for blood of Jesus Christ. இயேசுவோட ரத்தம் ஜெயம். ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க? சத்தமா ஓடி சொல்லமா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். There's victory in the blood of Jesus. எல்லாரும் இன்னும் உற்சாகமா. There is victory. There is victory. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவங்க மட்டும் சொல்லுங்களேன். There is victory. There is victory. There is victory. இயேசுவின் ரத்தம் ஜெயம். Hallelujah. Hallelujah. கண்ட்ரோல் பற்றி நான் சொன்னேன். இயேசு கிறிஸ்துவோட கண்ட்ரோல் பற்றி நான் சொன்னேன். ஆனால் அந்த கண்ட்ரோல் நம்ம வாழ்க்கையில் எப்படி செயல்படுறது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த புது சீரீஸ்லேருந்து இந்த மந்த்து செப்டம்பர் மந்த்து ஃபுல்லாக இந்த சீரீஸ் தான். ரெட் இஸ் த நியூ சீரீஸ். எடி ரெட் சொல்லுங்க எல்லாரும். ரெட் இயேசுவின் ரத்தம். ஹalleluya. பாருங்க 19:34 verse இப்படியாக சொல்லுகிறது. வாசிப்போமா 19:34 verse. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினால் அவருடைய விலாவிலே குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. But one of the soldiers pierced his side with a spear, and immediately blood and water came out. ஒரு போர் சேவகன், அவர் இறந்துட்டாருன்னு தெரியுது, மரிச்சிட்டார். காலை உடைக்க வந்தான், மரிச்சிட்டார். ஏன்னா அவர் கண்ட்ரோலில் இருக்கிறாரு. ஆனால் அவனுக்கு கோபம், வெறுப்பு, ஏமாற்றம். நார்மலாக பாருங்களேன், யார் நம்மளை ரொம்ப காயப்படுத்துவா, யார் நம்மளை கிண்டல் பண்ணுவா, நம்ம என்ன பண்ணுவோம், கிண்டல் பண்ணுறவங்க கூட போய் நம்மளும் சண்டை போட்டுட்ருப்போம். அவங்க லெவலுக்கு இறங்குவோம், நம்ம கூட சண்டை போடுறவங்க லெவலுக்கு இறங்குவோம்.
த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அவங்க கூட நீங்கள் சண்டை போடுற அவசியமே கிடையாது. அவங்க காயப்பட்டிருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு வேளை ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, ஒரு வேளை தோற்று போயிருக்கிறாங்க. தே நீட் ஜீசஸ் இன் தர் லைஃப். அவ்வளோதான், சிம்பிள். நான் அடித்து கொலை பண்ணலான்னு வந்தேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி அப்படின்ற கோவத்தை என்ன பண்ணுறான், அவருடைய சைடில் குத்துறான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். வசனம் சொல்லுது சைடில் குத்துறான். எந்த சைடில் குத்துறான்? இருதயம் இருக்கிற சைடில் குத்துறான். ரைட் அட் த பிளேஸ் வேர் த ஹார்ட் இஸ். கோவம் அவனுக்கு, நீ எப்படி அப்படி செத்து போவ, நான் உன பண்ணுறேன் படுறா அப்படின்னு இருதயத்தில் குத்துறான். ஆனால் குத்துனா பாருங்க, ஒருத்தர் இறந்த பிறகு ஒருவேளை இந்த இடத்துல குத்துனா அங்கேருந்து ஒரு ஃப்ளூயிட் வெளியே வரும். பெரிகார்டியம் ஃப்ளூயிட் என்று சொல்லுவாங்க. இட்ஸ் கால்ட் அஸ் பெரிகார்டியம் ஃப்ளூயிட். ஏன்னா நம்ம இருதயத்தை சுற்றி பெரிகார்டியம் என்று சொல்லி ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கிறது. ஷாக் அப்சர்வர் மாதிரி, அது வண்டிக்கெலாம் ஷாக் அப்சர்வர் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி நம்ம ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த லேயர் இருக்கிறது. அந்த லேயர்லேருந்து கொஞ்சம் ஃப்ளூயிட் வரும், ஆனால் கொஞ்சம் தான் வரும், கொஞ்சம் வரும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குத்துன உடனே blood and water flowed out, came out. ஏன் தெரியுமா? ஃப்ளூயிட் கிடையாது, நமக்கென்று சிந்தப்படுகிற அவருடைய பரிசுத்த ரத்தம். Jesus wanted to give a message. என் மிஷன் இன்னும் முடியல, இவர்களுக்காக ரத்தம் சிந்த வந்தேன், நான் தோற்க மாட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், அவர்களும் ஜெயிப்பார்கள் என்று சொல்லும்படியாக. ஹல்லேலூயா. The blood of Jesus Christ is so powerful. It's got so many meanings. ஆனால் இன்றைக்கி அந்த பரிசுத்த ரத்தத்தை பற்றி தெரியாதவங்க அந்த பரிசுத்த ரத்தத்தை வச்சு நிறையா விஷயங்கள் செய்கிறாங்க, அறியாமையில் செய்கிறாங்க. தட்ஸ் ஓகே, அது தப்புன்னு நான் சொல்லுவேன். ஆனால் பட் அது கிடையாது. இயேசுவின் ரத்தம் இஸ் நாட் மென்ட் டு பி கமர்ஷியலைஸ்ட், பட் இட் இஸ் பவர்ஃபுல் அண்ட் இட் கேன் பிரிங் திங்ஸ் அண்டர் கண்ட்ரோல் ஃபார் யூ. அவர் ஏன் ரத்தம் சிந்தினார் தெரிஞ்சுக்கிறது தான் பவர் இருக்கு. எல்லாரும் திரும்பி சொல்லுவோமா? அவர் ஏன் ரத்தம் சிந்தினார், எனக்காக ரத்தம் சிந்தினார் என்பது தெரிஞ்சுக்கிறது தான் பவர் இருக்கு. அந்த ரத்தத்தினால எனக்கு என்ன நடக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கிறனால தான் பவர் இருக்கு. இந்த மாதிரி கமர்ஷியல் ஆக்டிவிட்டி பண்ணுறனால கிடையாது. புரியுதா 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 புரியுதா? அண்ட் இந்த சீரீஸில் செப்டம்பர் மாதம் இயேசுவின் ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது, அதனால் எனக்கு என்ன என்று சொல்லி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் தான் ஜெயம். இன்ஃபேக்ட் வெறும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் 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 மந்திரம் மாதிரி சொல்கிறனாலலாம் பவர் கிடையாது. இயேசுவின் ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது, அதனால் எனக்கு என்ன என்பதை தெரிந்து கொள்வதுதான் பிசாசுக்கு பயம். இன்னைக்கு ஏன் இங்கே குத்துனாங்க, ஏன் ரத்தம் வந்தது பாருங்க. அந்த ரோம சோல்ஜர் ஒரு கோபத்தில், ஏமாற்றத்தில், காயத்தில், நீ என்னடா சாவுறது, நான் உனக்கு குத்துறேன்னு குத்திருக்கலாம். ஆனால் அதுவும் கர்த்தரோட திட்டத்தின்படி. நம்ம வாழ்க்கையில் நம்ம இயேசுவோட வார்த்தையோட அலைன் ஆகிட்டோம்னா, நம்மளோட விஷனும் மிஷனும் சரியாக புரிஞ்சிச்சு செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோன்னா, எதிரி நமக்கு தீமை பண்ணாலும் கர்த்தர் அதை நமக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறார். அதை நம்ம லைஃப்பில் ஒரு நன்மையான காரியத்துக்கு திட்டமாக வச்சிருக்கிறாரு. பிகாஸ் ஹி இஸ் இன் கண்ட்ரோல். குத்துன உடனே ரத்தமும் தண்ணியும் வருது. எங்கே குத்துனா? விழாவில் குத்துனானா? விழாவிலையா? நிஜமாவா? கரெக்டா ரமி? விழாவிலையா குத்துனா? அப்படியா? ஆதாம்னு ஒருத்தர் இருந்தா தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆதாம். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆதாம் 2 வாட்டி சொல்கிறேன்.
அப்போ ஃபஸ்ட்டு ஆடம் செகண்ட் ஆடம்னு இருக்குது பைபிளில். முதலாம் ஆதாம் நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். ஜெனசிஸ் என்ன வாசிக்கிறோன்னா, எங்கேருந்து எடுத்தாங்களா? எங்கேருந்து எடுத்தாங்களா ஸ்திரீயை? எங்கேருந்து எடுத்தாங்களா? விலா எலும்புலேருந்து எடுத்தாங்களா? எங்கேருந்து எடுத்தாங்க? விலா எலும்புலேருந்து எடுத்தாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆதாமை தூங்க வச்சுட்டு என்ன பண்ணுறார் ஆண்டவர்? அவனோட விலா எலும்புலேருந்து ஒரு ஸ்திரீயை உருவாக்கி அந்த ஸ்திரீயை ஏவாளாக மாற்றுகிறார். இந்த ஏவாள் யார்? ஹூஸ் திஸ் ஈவ்? ஆடம்ஸ் பிரைட். எல்லாரும் சொல்லுங்களேன், மணவாட்டி. எல்லாரும் சொல்லுங்க, ஆதாமோட மணவாட்டி. இப்போ ஜீசஸோட 1934 பார்த்தோம். ஜீசஸோட விழாவில் குத்தினார்கள். ஜீசஸோட விழாவில் குத்தினார்கள். அப்போது அவர் விழாவில் குத்தினதுனால அங்கேருந்து ரத்தம் வருகிறது. அந்த ரத்தத்தினால் என்ன நடக்குது? என்ன நடக்குது சொல்லுங்க. ஆதாமோட விழாவினால என்ன நடந்துச்சு? ஆதாமுக்கு சொல்லுங்க, ஆதாமுக்கு மணவாட்டி பிரைடு கிடைச்சா. மணவாட்டி பிரைடு கிடைச்சா. ஜீசஸோட விழாவில் குத்தும் போது என்னாச்சு? ஜீசஸோட விழாவில் குத்தும் போது என்னாச்சு? சாரி, 222. ஜீசஸோட விழாவில் குத்தும் போது என்னாச்சு சொல்லுங்க, என்னாச்சு? நான் திரும்பியும் சொல்கிறேன். ஆதாமோட விழாவில் காட் ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது என்னாச்சு? மணவாட்டி கிடைச்சா. ஜீசஸுடைய விழாவில் அந்த மனுஷன் மூலமாக காட் ஆப்ரேஷன் அனுமதிக்கும் போது என்னாச்சு? கேட்கல? மணவாட்டியாகிய சபை உருவானது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? ஜீசஸோட விழாவில் ஆப்ரேஷன் நடக்கும் பொழுது மணவாட்டியாகிய சபை வந்தது. அல்லேலூயா. The bride of Christ came into existence. ஆதாம், ஃபஸ்ட்டு ஆதாம், அவன் இப்படியாக அவன் மேலே நிறைய வாக்கு தத்தங்கள் இருந்தது. பட் he lost it to the devil. கண்ட்ரோல் இல்லாமல் தோத்துட்டான். கர்த்தர் ரெண்டாவது ஆதமாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு வராரு. எதெல்லாம் அவன் விட்டானோ அதெல்லாம் ஜெயிக்கிறாரு. அந்த மணவாட்டியை திரும்ப ஜெயிக்கிறாரு. அந்த முதல் மணவாட்டி மூலமாக தான் ஆதாம் தோத்து போன அந்த வாக்கு உறுதிகளெல்லாம் இழந்தான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ரெண்டாம் ஆதாமின் மூலமாக அவருக்கென்று ஒரு மணவாட்டியை உருவாக்குகிறார். அந்த blood of Jesus Christ, இயேசுவின் ரத்தம் இப்படியாக மணவாட்டியை சொந்தமாக்கி உருவாகிறது. நாம் தான் அந்த மணவாட்டி. We are the bride. எல்லாரும் சொல்லுங்களேன், we are the bride. ஓகே, இப்போ நம்ம தான் அந்த மணவாட்டினா, இந்த 5ஆம் அதிகாரத்தில் அந்த மணவாட்டியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எஃபிஷியன்ஸ் 5ல் வாசிப்போமா? எஃபிஷியன்ஸ் 5:25-33 வாசிப்போமா? ஆதியாகமம்லேருந்து எபேசியருக்கு வரணும், எஃபிஷியன்ஸ்க்கு வரணும். வாசிப்போமா? எஃபிஷியன்ஸ் 5. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ளுகிறதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக்கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாகவும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். இதன் நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள்.
இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். இந்த ரகசியம் வசனம் என்ன சொல்லுது? இந்த ரகசியம் பெரியது. மிஸ்ட்ரி, திஸ் மிஸ்ட்ரி இஸ் ப்ரொஃபவுண்ட் என்று சொல்லப்படுகிறது. எந்த ரகசியம் பெரியது? இங்கே சொல்லப்படுகிற இந்த வசனங்கள், இந்த எஃபிஷியன்ஸை அடிக்கடி நம்ம மேரேஜில் கேட்கலாம், மேரேஜ் செரிமனிஸில் கேட்கலாம், இந்த இடத்துல நம்ம வெட்டிங் டே அதெல்லாம் கொண்டாடும் பொழுது கேட்கலாம், இந்த வேலண்டைன்ஸ் டைமில் நிறைய நேரத்தில் ப்ரேயர் மீட்டிங்ஸ் நடக்கும்போது கேட்கலாம், ஃபார் மேரேஜ் கவுன்சிலிங் கேட்கலாம். பட் தேர் இஸ் அ பிகர் மிஸ்ட்ரி இன் திஸ். இதில் பெரிய ரகசியம் இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. கணவனும் மனைவியுக்காக சொல்லப்படுகிற இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கணவனும் மனைவியும், தட்ஸ் அ வெரி சேக்ரெட் ரிலேஷன்ஷிப் வித் காட் ஹஸ் இன்ஸ்டிடியூட்டட். ஆனால் அது எப்படி நீங்கள் உதாரணப்படுத்தணும்னா, கர்த்தர் தன்னுடைய சபையை எப்படி நேசிக்கிறாரோ அப்படி. லைக் கிரைஸ்ட் அண்ட் ஹவ் வி லவ்ட் திஸ் சர்ச். சபை என்று சொல்லும்போது நம்ம எல்லாரும் தான் சபை. சபை என்று சொல்லும்போது அது ஒரு கட்டிடம் கிடையாது. சபை என்று சொல்லும்போது அது ஒரு பெரிய டினாமினேஷன் கிடையாது. சபை என்பது நாம் ஒவ்வொருத்தரும் சபை. நம் குடும்பங்கள் சபை, நாம் கூடுகிற இடங்கள் சபை, நாம் ஒன்றாக இருக்கும் பொழுது சபை, நம்ம இங்கே வரும் பொழுதும் அது சபை. அண்ட் we are the church. நமக்காக ரத்தம் சிந்தினார். நமக்காக ரத்தம் சிந்தினவர் எப்படி சொல்றனா, ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இருக்கிற ஒரு உறவை நமக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறேன். அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல். இந்த ரத்தம் என்ன செய்கிறது? நம்மளை மணவாட்டியாக மாற்றுகிறது. மணவாட்டியாக நம்மை மாற்றும் பொழுது என்ன நடக்குதுன்னா, இதான் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் அ பிரைட். ஒரு மணவாட்டிக்கு உரிய தகுதிகள் இது. கர்த்தர் அவருடைய ரத்தத்தினால அந்த மணவாட்டி என்ன செய்யறனா, ஹோலி அண்ட் விதவுட் பிளெமிஷ். அந்த வசனத்தை தமிழில் வாசிங்களேன். ஹோலி அண்ட் விதவுட் பிளெமிஷாக மாற்றுகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி பரிசுத்தமாக முடியும்? நம்ம எப்படி பரிசுத்தமாக முடியும்? அவர் ரத்தத்தால் மட்டும்தான் பரிசுத்தமாக முடியும். நமக்குள்ள அவ்வளோ குற்றங்கள், குறைவுகள் இருக்கிறது, பாவங்கள் இருக்கிறது, ஒழுங்கினம் இருக்கிறது. What do you know what? அவர் ரத்தத்தினால நம்மளை பரிசுத்தமாக்குறாரு. What a privilege. எந்த மனுஷனாலும் செய்ய முடியுமா? அது யாராவது ஒரு மனுஷனால சொல்ல முடியுமா? எத்தனையோ விஷயம் நம்மளுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. உன்னை அப்படி ஆக்கிடுறேன், உனக்கு இது கொடுத்துட்றேன், உனக்கு இந்த ப்ரொமோஷன் கொடுத்துட்றேன், உனக்கு இவ்வளோ காசு கொடுத்துட்றேன், உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், உன்னை கண் கலங்காமல் வச்சுக்கிறேன். எல்லாம் எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ மனுஷங்க சொல்கிறாங்க. இன்றைக்கி மனுஷங்களை போய் இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமாக எத்தனையோ பார்க்குறோம். எத்தனையோ மருந்துகள் சொல்லுது, எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் சொல்லுது, உன்னை ஒரே நாளில் வெள்ளையாக்கிடுறேன்னு சொல்லுது. எவ்வளோ காரியங்கள் இன்றைக்கி மனுஷங்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்ருக்கு. ஆனால் எந்த மனுஷனாலையாவது, எந்த ப்ராடக்ட்னாலையாவது, எந்த சூழ்நிலை டெக்னாலஜியால் சொல்ல முடியுமா, நான் உன்னை ஹோலி அண்ட் விதவுட் பிளெமிஷாக மாற்ற முடியும் என்று சொல்லி? இயேசுவால் மட்டும்தான் சொல்ல முடியும். நம்மளை பரிசுத்தப்படுத்த அவரால் மட்டும்தான் முடியும், அவர் ரத்தத்தினால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கு நீங்கள் என்ன வேணால் சம்பாதிக்கலாம், நீங்கள் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போகலாம், என்ன பதவிகளை, பேரை, நண்பர்களை, கான்டாக்ட்ஸை என்ன வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் உள்ளத்தில் பரிசுத்தம் என்கிற அந்த வஸ்திரத்தை நீங்கள் தரிக்காத வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி, சமாதானம், ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை இருக்கவே இருக்காது. நிறைய பேர் எதுக்கு ஓடுறாங்கன்னே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. எவ்வளோ விஷயங்கள் பின்னாடி ஓடி சாதிக்கணும், ஜெயிக்கணும், இதை பிடிச்சிட்டா, அதை பண்ணிட்டா, அங்கே போயிட்டா, இதை வாங்கிட்டா எனக்கு சரியாயிடும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி ஓடிட்டு இருக்கவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க, அப்படி சம்பாதிக்கிறவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க,
அப்படி ஜெயிக்க நினைக்கிறவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க. பணம், பதவி, பேர், இந்த உலகத்தில் நீங்கள் என்ன அடையணும், என்ன உச்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, திஸ் வில் நாட் பிரிங் யூ டு ரெஸ்ட். நான் அது நிம்மதின்னு சொல்ல மாட்டேன். பைபிள் அதுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை இருக்குது, அது பேர் ரெஸ்ட், இளைப்பாறுதல். நம்ம தமிழில் அந்த வார்த்தைலாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த மீனிங்கே தெரியாது, அது எப்படி இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு. அவங்க மிஞ்சி போனால் உனக்கு நிம்மதி வேண்டுமா என்று வேணால் சொல்லுவாங்க. சமாதான அளவு கூட நிறைய பேர் வரமாட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி இது பேர் இளைப்பாறுதல். அது அந்த இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் தர முடியும். அவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், and I shall give you rest என்று சொல்கிறார். and I'm telling you என்ன இருக்கோ இல்லையோ, இந்த இளைப்பாறுதல் இருக்கும் பொழுது you feel sorted. அது இயேசுவின் ரத்தத்தால் மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும். because the blood of Jesus Christ makes us holy and without blemished. அது மட்டும் இல்லை, nourished and cherished என்று சொல்கிறது. நம்ம பாதுகாக்க, பலப்படுத்த அந்த பரிசுத்த ரத்தத்தால் மட்டும்தான் முடியும். இயேசுவின் ரத்தத்தால் மட்டும்தான் முடியும். அதுக்காக அந்த ரத்தத்தை சிந்தினார். பாதுகாக்க, பலப்படுத்த the blood of Jesus. The blood of Jesus alone can do it. இன்றைக்கு உலகத்தில் நம்ம பாதுகாப்பு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ப்ரொடெக்ஷன் இஸ் a big problem. and I can tell you very very confidently, இயேசுவின் ரத்தத்தின் கீழ் இருக்கிற மனவாட்டி is protected. அதான் யோபை சுற்றி வேலி அடைக்கப்பட்டிருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். because he was protected. கடைசியாக 2 becomes 1. இந்த வசனம் சொல்கிறது, அந்த கணவன் தன்னுடைய வீட்டை விட்டு அந்த மனைவியோடு வந்து இசைந்திருப்பால் அந்த 2 become 1 flesh என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இது எதை குறிக்கிறது என்றால், உலகத்து ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு, டிஸ்ட்ராக்ஷன்ஸை கட் பண்ணிவிட்டு, the intimacy with God, the fellowship with God, கர்த்தரோடு கூட இசைந்து இருக்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி எத்தனை பேரால் ஒரு 5 நிமிஷம் உங்களால் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ப்ரே பண்ண முடிகிறது, பைபிள் வாசிக்க முடியுது? ஏன்னா நிறைய பேர் முடியாது. ஏன் சொல்லட்டுமா? ஏன்னா நம்ம பைபிள் வாசிக்கிறதே நம்மளோட மொபைல் ஃபோனில் தான். அது பெரிய தப்பு இல்லை. நீங்கள் நார்மல் ரீடிங்க்கு இல்லாட்டி இப்போ இங்கே நீங்கள் சர்ச்சில் உட்காந்துருக்க ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோங்க, தட்ஸ் ஓகே. ஐம் நாட் அகேன்ஸ்ட் ரீடிங் ஃப்ரம் த மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோனை ஒரு ஆல்டர்னேட் டூலாக பைபிள் வாசிக்கிறதுக்கு பயன்படுத்துறது எனக்கு எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன், தவறில்லை. ஆனால் உங்கள் பர்சனல் ஸ்டடியில் நீங்கள் கர்த்தரோட கனெக்டாக நினைக்கிற நேரத்தில் மொபைல் ஃபோன்லேயும் ஐபேட்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் பைபிள் வாசிக்கிறது தப்புன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்? நான் திரும்ப சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கிறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறீங்க, இல்லாட்டி வண்டியில் போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஏதோ ஒரு வசனத்தை நீங்கள் எடுக்கணும், திடீர்னு ஒரு வசனத்தை ரெஃபர் பண்ணணும், இல்லாட்டி யாராவது ஒருத்தர் எதாவது கேட்குறாரு, இல்லாட்டி திடீர்னு யாருக்கா ஒருத்தருக்கு ப்ரீச் பண்ணணும், யாருக்காவது சத்தியத்தை சொன்னோம், டெஸ்டிமனி ஷேர் பண்ணணும்னா, அப்போது நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன் எடுக்கிறது, உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து ஐபேட்லேருந்து படிக்கிறது தப்பு கிடையாது. திடீர்னு ஏதாவது ஒருத்தர் பிரசங்கம் பண்ண கூப்பிட்றாங்க, தப்பு கிடையாது, அது தப்பு கிடையாது. இப்போ ப்ரீச்சிங், டீச்சிங் தப்பு கிடையாது. நான் சொல்கிறேன் புரியுதா? ப்ரீச் பண்ணுறீங்க, டீச் பண்ணுறீங்க, எந்த ஒரு இடத்துல எடுத்து வசனத்தை பேசணும்னு ஆசைப்படுறீங்க, யாருக்காவது ஒரு பதில் சொல்லணும் இல்லை தேடுறீங்க, கண்டுபிடிக்கிறீங்க, நாட் ராங். ஆனால் உங்கள் பர்சனல் ஸ்டடியில் நீங்கள் தனிப்பட்ட ஜப நேரத்தில் அந்த பைபிள்லேருந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுற நேரத்தில், கற்று உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுற நேரத்தில் மொபைல் ஃபோன், ஐபேட் இஸ் நாட் ரைட். ஏன் தெரியுமா? நான் அப்பவும் சொல்கிறேன், அப்போ கூட நீங்கள் மொபைல் ஃபோன், ஐபேட்லேருந்து படிக்கலாம். ஆனால் வேறு எந்த நோட்டிஃபிகேஷனும் அது இல்லாமல் அந்த மொபைல் ஃபோனில் வெறும் பைபிள் மட்டும் இருக்குன்ற நிச்சயம் இருந்துச்சுன்னா படிக்கலாம். ஏன் சொல்கிறேன்? பிகாஸ் இன்றைக்கி எப்படி பைபிள் எல்லோரும் வாசிக்கிறாங்க தெரியுமா? பைபிளை வாசிக்கிறாங்க, வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறாங்க, பைபிளை வாசிக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறாங்க, பைபிளை வாசிக்கிறாங்க, நடுவில் ஒரு கால் பண்ணுறாங்க. தட் இஸ் நாட் த வே யூ ரீட் த பைபிள். யூ cannot be distracted. கணவன் மனைவி என்று சொல்லும்போது டிஸ்ட்ராக்ட் ஆக முடியாதுல்ல.
அதனால தான் சொல்லுது, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பா, அவளோடு கூட இசைந்திரு என்று சொல்லுகிறது. அண்ட் திஸ் இஸ் அ மிஸ்ட்ரி ப்ரொஃபவுண்ட். இட் டாக்ஸ் அபவுட் கிரைஸ்ட் அண்ட் த சர்ச். நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா, இசைந்திரு. இன்டிமசி கர்த்தர் கொடுக்குறேன்ற, ஐ வில் கிவ் யூ தட் இன்டிமசி. நீ என் கூட வரும்பொழுது, என்னோட வயதங்களை வாசிக்கும் போது, என் கூட ஜெபிக்கும் பொழுது எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஐ கேன் கிவ் யூ த இன்டிமசி. உலகம் சொல்லித்தரக்கூடாத காரியங்களை உன்னோட என்னால் பேச முடியும் அந்த நேரங்களில். நான் சொல்கிறேன், சீக்ரெட்ஸ் அண்ட் பொக்கிஷங்கள் இந்த பைபிள், கர்த்தர் நம்முடைய பேசுகிற காரியம் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. இட்ஸ் அ ட்ரெஷர். அந்த மாதிரி ஒரு ஃபெலோஷிப்புக்குள்ள, அந்த மாதிரி ஒரு இன்டிமசிக்குள்ளே போக ஆரம்பிச்சிங்கன்னா, அப்படி கர்த்தரை வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அப்படி உங்களோட தனி ஜபங்கள் மாறிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும். இன்றைக்கி பல கிறிஸ்துவர்கள் தோற்று போகிறதுக்கு, கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா தே டோன்ட் ஹேவ் திஸ் தனி ஃபெலோஷிப் டைம் வித் காட். இப்படிப்பட்ட ஒரு ஃபெலோஷிப் இல்லை. நீங்கள் உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் எத்தனை நாள் ஆச்சு நீங்கள் கர்த்தரை முழு மனசோட அந்த ஃபெலோஷிப் டைம் நீங்கள் ஜெபிச்சு வேத வசனங்களை வாசித்து கர்த்தரோட நேரம் செலவிச்சு எத்தனை நாள் ஆச்சு? அதுதான் ஸ்ட்ரென்த். அது அவருடைய பரிசுத்த ரத்தம் நமக்கு கொடுக்கிறது. அந்த டைம் ஆஃப் இன்டிமசி அந்த பரிசுத்த ரத்தம் நமக்கு கொடுக்குது. எனக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் நம்ம கடந்து வர வேண்டும் என்றால் கணவனை குறித்து சில காரியங்களை பார்த்தோம், அதுதான் இங்கே போடப்பட்டிருக்கிறது. மனைவி குறித்து எதாவது சொல்லப்பட்டிருக்கா அந்த வசனங்களில்? எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் மனைவி குறித்து எதாவது சொல்லப்பட்டிருக்கா? உமனுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கா மனவாட்டிக்கு? வாசிங்க, சத்தம் வாசிங்க. என்ன சொல்லி? மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள். அப்புறம் அவ்வளோதானா? வேற ஏதாவது சொல்லியிருக்கா? சப்மிட் யுவர் செல்ஃப். என்ன சொல்லியிருக்கு? சப்மிட் யுவர் செல்ஃப் டு தி ஹஸ்பண்ட் என்று சொல்லியிருக்கு. சப்மிட் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ட்ரோல் எல்லாவற்றையும் அவர்கிட்ட கொடுங்க என்று சொல்லி அர்த்தம். கிவ் த கண்ட்ரோல் பட்டன் டு யுவர் ஃபாதர் கிரைஸ்ட். இன்னைக்கு ஏன் நமக்கு எந்த விஷயத்திலும் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது என்றால், இன்னைக்கு ஏன் நம்மளால இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியல என்றால், இன்னைக்கு ஏன் நம்ம மிஷனில் நம்ம முன்னேறி செல்ல முடியல என்றால், இன்னைக்கு ஏன் ஜீசஸ் மாதிரி மைண்ட், ஸ்பிரிட் அண்ட் பாடியில் நம்மளால் ஃபுல் கண்ட்ரோல் இருக்க முடியல என்றால், நம்ம கண்ட்ரோல் பட்டனை வச்சிருக்கிறோம். we have not submitted and minded. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையின் மேலே செய்த அந்த அற்புதமான கண்ட்ரோல் காரியங்கள் அவர் மட்டும் செய்யல, அதோட டைரக்டர் ஃபாதர் ஆல்மைட்டி. அவர் கனெக்ஷன் இல்லாமல் இருந்தார், ஆனால் கண்ட்ரோல் அவர் கையில் வச்சிருந்தார். பிகாஸ் ஜீசஸ் சரண்டர்ட் டு. ஏன் தெரியுமா? இது எங்கே தெரியுமா ஆரம்பிச்சது? எப்போ தெரியுமா கண்ட்ரோலை கொடுத்தாரு? ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாரு. ஆனால் இந்த பர்டிகுலர் பியூட்டிஃபுல்லான எக்ஸிக்யூஷன், அந்த கிராஸோட எக்ஸிக்யூஷன் எப்போ தெரியுமா கொடுத்தாரு? கெத்செமனே தோட்டத்தில் அவர் சொல்கிறாரு, ஐயா இந்த பாத்திரம் கஷ்டம் எடுத்துருங்க, ஆனால் 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 உம்முடைய சித்தம். ஹல்லேலூயா. What did he say? He said, உம்முடைய சித்தம் முடிச்சார் அங்கே. How many of you can give your life to God? இன்னைக்கு நிறைய சஃபரிங்ஸ் இருக்கலாம், இது பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இது பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனால் ஆண்டவரே சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்கள் எல்லோரும் அவருடைய பரிசுத்த ரத்தத்தின் கீழ் வருகிறீர்கள். I'm telling you, this is not a sermon, this is life for us. நான் சொல்கிறேன், நீங்கள் இதை விசுவாசிக்கும் பொழுது, இங்கிருந்து போகும் பொழுது, I believe the blood of Jesus Christ takes control. உங்கள் மனசுலேருந்து ஆரம்பிக்கட்டும் அது. Let it start from your mind. நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் எந்தெந்த பிரச்சனைகளை வந்திருக்கீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு, இந்த பயப்படுறத ஓரம் வச்சுட்டு, நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் அதை செயல்படுறத கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு,
ஆண்டவரே கஷ்டமாக தான் இருக்கு, ஆனால் உம் சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்களேன். அவர் பரிசுத்த ரத்தத்தின் கீழ் நீங்கள் வருவீங்க. அவர் பரிசுத்த ரத்தத்தின் கீழ் நீங்கள் வந்தீங்கன்னா யூ வில் லிவ் அ லைஃப் லைக் திஸ். ஏன்னா நீங்கள் அவரோட மனவாட்டி. பரிசுத்தமான வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. பாதுகாப்பின் வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. கர்த்தர் அவரோடு கூட நெருங்கி இருக்கிற அனுபவத்தை கொடுக்க போகிறாரு. அப்படியான ஒரு வாழ்க்கை இந்த மாதத்தில் செப்டம்பர் மாதம் இயேசுவின் ரத்தத்தின் கீழே